சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நாம் தமிழர் கட்சி கூட்டணி மனநிலைக்கு போகணுன்றீங்களா 2026ல? இந்த முறை நாம் தமிழர் அவங்களுடைய அரசியல் வியூகங்களை கொஞ்சம் ஓப்பனா வச்சிருக்கிறது நல்லது. நீங்க கூட்டணிக்கு போயிருங்கன்னு சொல்லல, அதை முடித்துக் கொள்ளாதீர்கள்னு சொல்றேன். அந்த இதை ஓப்பனாவே வைங்க. அடுத்த கட்டத்துக்கு திரும்ப திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது என்றால் நாம் தமிழர் ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணோம். திமுகவை வீழ்த்தணும் என்றால் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஓர் முகாமுக்கு கொண்டு வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிச்சுட்டு போகும். பாஜக அவங்களோட வாக்குகளை எதிரான வாக்குகளை திமுகவுக்கு எதிரான வாக்குகள் கொஞ்சம் இந்துத்துவ மைண்ட் செட்ல இருக்கவங்க அவங்க கொஞ்சம் பிரிச்சுட்டு போவாங்க. சரி, விஜய் அவர்களும் திமுக தானே திட்டுறாப்ல, அவரும் பிரிச்சுட்டு போவாரு, நாம் தமிழரும் பிரிச்சுட்டு போகும். இப்ப இத்தனை கட்சிகள் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சுட்டு போயிடும். இதுல யாருக்கு பிளஸ் பாயிண்ட்? திமுக ஜெயிச்சிரும். அதிமுக பக்கம் நாம் தமிழர் போகணுன்றீங்களா இல்ல மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அணி உருவாக்கணுன்றீங்களா? அதிமுக, நாம் தமிழர், தாவேகா இவர்கள் முடிவெடுக்கணும். இவங்க முடிவெடுக்கணும். இவங்க 3 பேர் முடிவெடுத்தாவே திமுக 3 பேர் முடிவெடுத்தாவே திமுக போயிடும். இதை விரும்புதுன்றீங்க? திமுக இதை விரும்புகிறது. தனித்தனியா இருக்கு. அதனாலதான் அந்த திமுக ஆதரவான உளவியல் கொண்ட கொஞ்சம் ஸ்லீப்பர் செல்ஸ் ஒவ்வொரு கட்சிகளையும் விட்டு எந்த கட்சியும் கூட்டணிக்கு உள்ள வந்துடாத மாதிரி மோதல்களை விட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு மோதல் போக்கு உருவாக்குறது இருக்கு செய்தி. திமுக கட்சிக்குள்ள ஸ்லீப்பர் செல் அனுப்புறது நீங்க நினைக்கிறீங்களா? போன முறை எலெக்ஷன்ல ஸ்லீப்பர் செல்லாக இறங்கியவர் கமலஹாசன், மறுக்க முடியுமா? அப்ப திமுக ஜெயிக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திமுகவுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கணும். அதாவது எதிர் வாக்குகளை ஒருங்கிணைக்கணும். அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கணும்னா உங்களுக்குள்ள போட்டி இருக்க கூடாது, கூட்டணி கூட வைக்க தேவையில்லை. ஆனா பொது எதிரியை வீழ்த்துவதற்காக நான் நிற்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக நிற்காது, அதிமுக நிற்கக்கூடிய தொகுதிகளில் நான் நிற்க மாட்டேன். அதே போல தாவேகா நிற்கக்கூடிய தொகுதியில் நாங்க நிற்க மாட்டோம், அதிமுகவும் நிற்காது. இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்குங்கிற நான் கூட்டணிக்கு இது வரைக்கும் நடந்தது இல்ல. ஆனா இது நடந்துச்சுன்னா திமுக ஒளிஞ்சிரும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாரி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் பாரி. 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்புகள், கூட்டணி பேச்சுக்கள் சின்னதா தெரியுது, ரொம்ப அதிகமா தெரியல. ஏன்னா இன்னொரு 10 மாசம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி டெல்லியில கொடுத்த பேட்டி தான் பிஜேபியினுடைய அமித்ஷாவை பார்த்து விட்டு வந்த பிறகு. அதுக்குள்ளேயே அவசரப்படுறீங்க, எல்லாம் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எல்லாம் பேசினாரு. ஆனா நீங்க ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், உங்களுடைய வலைவலியில போட்டிருந்தீங்க. 2026ல இப்படி எல்லாம் இருக்கணுங்க, இப்படி எல்லாம் இருந்தாதான் திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியும், இல்லைன்னா மறுபடியும் திமுக வந்துடும் அப்படின்னு நீங்க சொன்னதெல்லாம் நான் லாஜிக்கா நிறைய இடிச்சது. நீங்க சொன்னதுல சில பாயிண்ட்ஸ், இதுல நாம் தமிழர் வேற உங்களை கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் நான் பார்த்தேன். கடிக்கிறதுனா விமர்சனம், கடுமையான விமர்சனம். எங்களை கொண்டு போய் நீ யாரோட சேர்த்து வச்சு பேசுற அப்படின்ட்டு. நீங்க எனக்கு தெரிஞ்சு நேரடியாலாம் அதிமுகவோட கூட்டணி வைங்கன்னு சொல்லல, ஆனா கூட்டணி மனநிலைக்கு வாங்கன்னு சொன்ன மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சது. சீமானை கூட்டணி மனநிலைக்கு வந்துருங்க, கூட்டணி வச்சிருங்க நாம் தமிழர் கட்சி, அதுதான் நல்லது அப்படின்றீங்க. அவங்கதான் தனித்தே நின்று சாதித்து விட்டதாக உணர்கிறார்கள். 1%, 2%, 3%, 8%ல வந்து நிக்கிறோம். நாங்க ஏன் கூட்டணி வைக்கணும்ன்றாங்க. நாம் தமிழர் கட்சி கூட்டணி மனநிலைக்கு போகணும்ன்றீங்களா 2026ல? அவங்க வந்து நம்ம போகணும் வேண்டாம் அப்படிங்கறத நம்ம இங்க பேச வேண்டாம். சரி, மாறாக நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்ங்கிறத நான் இங்க பேசிட்டு இருக்கேன். மக்கள் சீமான் தனியா நிக்கிறது தான் வரவேற்கிறாங்க. அது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனா வந்து அப்படி தனியாக நிற்கக்கூடிய இதை வரவேற்கிறார்கள் என்றால் இடைத்தேர்தல் நீங்க பார்க்கணும். ஈரோடு இடைத்தேர்தல்ல அப்படி வரவேற்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு வாக்குகள் அதிகரிச்சிருக்குன்னு நீங்க பார்க்கணும். அது அந்த 11,000, 22,000, 24,000 ஓட்டு அவ்வளவுதான் வந்திருக்கு. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கணிசமான அளவுக்கு தான் அதிகரிச்சிருக்கிறதா நான் பாக்குறேன். நீங்க எதோட கம்பேர் பண்ணணும்னு பாருங்க, வேற யாருமே போட்டி போடல. புரியுதுங்களா? இப்ப வந்து வெவ்வேறு பேர் போட்டி, திமுக வெர்சஸ் நாம் தமிழர் மட்டும்தான். திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள், திமுகவை பிடிக்காத வாக்குகள் எல்லாமே நாம் தமிழருக்கு மட்டும்தான் விழுந்திருக்கணும். ஆனா உண்மை நிலை என்ன? அப்ப இந்த இடைத்தேர்தல் உங்களுக்கு உணர்த்துவது என்ன? மக்களுக்கு இன்னும் புரிதல் வரல. அரசியல் தெளிவும் மக்களுக்கு அந்த புரிதலும் வரல. திமுக மீது அதிருப்தி இருக்கிறதுனா இருக்கிறது. ஆனா மக்களை ஒரு விதமாக இந்த திராவிட இயக்கங்கள் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன பழக்கம்னா, காசுக்கு ஓட்டு, இவ்வளவு கொடுத்தா ஓட்டு,
இந்த மாதிரி உளவியல் வந்துருச்சு. அப்ப இவங்களோட நீங்க போட்டி போட்டு நீங்க புரிதலை ஏற்படுத்தி இந்த மக்களுடைய வாக்குகளை கணிசமாக உயர்த்தி கொண்டு வர்றதுங்கிறது கொண்டு வரலாம். நான் சொல்ல அடுத்த தேர்தலில் நீங்க நிக்கிறீங்க, போன முறை 8% வாங்கினீங்க, சரி இந்த முறை மக்கள் கொஞ்சம் அதிகமாவே உங்களை ஆதரிக்கிறாங்க, 10% இல்ல 15% வரீங்கன்னு வைங்களேன், வெற்றி வாய்ப்புகள் எவ்வளவு இருக்க போகுது? இல்ல அந்த கிராஜுவலே போதுன்றாரு. இதுவே என்னோட இந்த வளர்ச்சி தான் எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு உறுதியும் தருகிறது. இந்த கிராஜுவல்ல நீங்க வந்து வாக்கு இறங்கி விடவே வேண்டாம், சரிங்களா? கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு பாருங்க, எத்தனை தேர்தல். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் 5 வருஷம். இப்ப இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்துருச்சு. இத்தனை ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் இல்லை. நாம் தமிழர் அதிகாரத்துக்கு தேர்தல் போட்டி போடுற காலகட்டத்திலயோ நாம் தமிழரோட இந்த வளர்ச்சி காலகட்டத்துல கடந்த 10 ஆண்டுகள்ல திமுக அதிகாரத்தில் இல்லை. ஆனா இப்ப அதிகாரத்தில் வந்த கடைசி 5 ஆண்டுகள்ல இப்ப 4 ஆண்டு ஆயிருக்கு. இந்த 4 ஆண்டுல நாம் தமிழருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் என்னன்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நெருக்கடி. நான் எவனாவது ஒருத்தன் கைதானா கூட அவன் நாம் தமிழர் கட்சிக்காரன், கட்சியில உறுப்பினரா இருந்தானோ இல்லையோ, சீமானோட புகைப்படம் எடுத்தானோ இல்லையோ, எல்லாம் கற்பழிப்பு கேஸ், அந்த கேஸ், நாம் தமிழர் கட்சிக்காரன் கைது, நாம் தமிழர் இது கைது. அதுக்கப்புறம் கட்சி விட்டு அவனா வெளியில போன அவன் போயிருப்பான். அவன் வந்து பழைய நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில போனவன். ஆதித்தனார் காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில போனவன் எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு, நாம் தமிழர் கட்சியில இருந்து நீங்க வெளியில போறீங்க, நீங்க எப்படி உணர்றீங்க, இந்த பல பெரிய பெரிய முன்னணி டிவிகள் எல்லாம் இந்த தருணம் நீங்க எப்படி உணர்றீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி வீடியோ எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டு உங்களுடைய இருப்பை எந்த அளவுக்கு அவர்கள் கேள்விக்குறியாக்குறாரு. 2வது தனிப்பட்ட தாக்குதல், தனி மனித ரீதியான தாக்குதல், அப்புறம் வந்து உங்க வீட்டுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பண்ண அட்டூழியங்கள், இதெல்லாம் நம்ம எதிர்த்து தானே பேசியிருக்கோம். இல்ல இவ்வளவு அக்கறை இருக்கு உங்களுக்கு, ஆனா உங்களை கடுமையான வார்த்தைகள்ல விமர்சனம் பண்றாங்க. இது ஒரு சிறு கூட்டங்க. அந்த ஒரு சிறு அவங்க நாம் தமிழர் தான். நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம். அதோடைய நோக்கம் வேற. அதோட நோக்கம் நாம் தமிழ் வெற்றி பெறணுங்கிற எண்ணம்லாம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. நான் இங்க சொல்றது என்ன அப்படின்னா, இந்த முறை நாம் தமிழர் அவங்களுடைய அரசியல் வியூகங்களை கொஞ்சம் ஓப்பனா வச்சிருக்கிறது நல்லது. நீங்க கூட்டணிக்கு போயிருங்கன்னு சொல்லல, அதை முடித்துக் கொள்ளாதீர்கள்னு சொல்றேன். அந்த இதை ஓப்பனாவே வைங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த கட்டத்துக்கு திரும்ப திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது என்றால் நாம் தமிழர் ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணோம். அது வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதே தெரியல. இந்த முறையே வந்து அவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமான வன்முறையை கையாள்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லை, மருதமலையில தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டறிக்கை பிரச்சாரம் இதுதான் பண்றாங்க. துண்டறிக்கை பிரச்சாரம், இதுல என்ன பெரிய தீங்கு வந்துட போகுது? துண்டறிக்கையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்களெல்லாம் கைது பண்ணும் பொழுது, சரி துண்டறிக்கை நீங்க பர்மிஷன் இல்லாம எப்படி வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கைது பண்றீங்க, வாங்க வண்டியில ஏறுங்கிறது வேற. எப்படி கைது பண்ணி இழுத்துட்டு போறாங்க? ஒரு மாதிரி வன்முறையா வந்து இவங்க இழுத்துட்டு போறதுலயே எவனாவது ஒருத்தன் கையை வைக்கணும், அவன் கையை காலை உடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு போக்கை தான் காவல்துறை அணுகுது. சீமான் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு அணுகும் பொழுதும் காவல்துறை அதே அணுகுமுறை தான். போய் இப்போ ஒரு நோட்டீஸ் ஒட்ட போறீங்க, அதுக்கு எதுக்கு ஊடகம் வருது? நீங்க ஒட்ட போற நேரம் எப்படி ஊடகத்துக்கு தெரியுது? ஊடகம் வருது, அந்த ஊடகத்துக்கு முன்னாடி அந்த நோட்டீஸ் கிளிக்கப்படுது. இதை காரணம் காட்டி உள்ள பூந்து அவங்க பாதுகாப்பா இருந்த ஒருத்தரை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க, அவர் மேல வழக்கு போட்டீங்க. இந்த வன்முறைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த வன்முறை குறைய போறது இல்ல. இந்த வன்முறை நாம் தமிழருக்கு எதிராக அதிகரித்து கொண்டேதான் இருக்க போகிறது. இல்லங்க, இது திட்டமிட்டு நடத்தப்படுவதா நீங்க சொல்றீங்களா திமுக அரசு? அப்புறம் வேற என்னங்க? இல்ல நாம் தமிழர் கட்சி அவங்க ஏடிஎம்கே பிஜேபி நாளொரு மேனியும் பொழுதொரு ஒண்ணமோ பேசுறது, சீமான் பெயரையே குறிப்பிடுறதுல திமுகவினுடைய மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் ஒரு 2-3 பேர் பேசுறாங்க. குறிப்பா ஐயா ஸ்டாலினோ உதயநிதியோ பேசுறதே கிடையாது. சீமான் பேரை சொன்னாவே உதயநிதி எல்லாம் பேசாம போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் டார்கெட் சோசியல் மீடியாவில டார்கெட் பண்றாங்க. அது ஒண்ணு இருந்துட்டு தான் இருக்கு. சோசியல் மீடியா மட்டும் அவங்க டார்கெட் பண்ணல. நீங்க இதெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் அராஜகம் பண்ணது, அட்டூழியம் பண்ணதெல்லாம் சோசியல் மீடியா கணக்குல வராது. அப்புறம் அங்க இல்ல போலீஸ் யாரோ சொல்லி மேல சொல்லி இதெல்லாம் பண்றாங்கன்றீங்களா? ஒரு கட்டமைப்பு, ஒரு செயின் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கிறத நீங்க இங்க மறுக்க முடியாது. இது எல்லாமே இயல்பா நடக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் லேயரே அவங்களுடைய பார்வையில அவங்களுடைய ஒரு சில ஆசையிலே இதெல்லாம் நடக்குது. தெரியாது இவங்களுக்கு, அது தெரியாமையாங்க நடக்குது. அவங்க ஒரு நியூஸ் கூட பார்க்க மாட்டாங்களா? என்னத்துக்குங்க இவரை போய் நோண்டிட்டு இருக்கீங்கன்னு காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு கூட கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் அதை கூட தெரியாமையா இருக்கிறாங்க, ஆட்சி நடத்துறாங்க. அந்த அளவுக்கா? அப்படிலாம் இல்லை. அவங்களுக்குலாம் தெரியும். அவர்களுடைய ஆசை பெற்று தான் அவர்களிடம் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஹராஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் ஈடுபடுறது. இதையெல்லாம் நாம் தமிழர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் தமிழருடைய தம்பிமார்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுக்கு காரணம் என்ன? உங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட 8% வாக்கு பர்சன்டேஜ் இருக்கு. நீங்க விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் விட கூட அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கக்கூடிய கட்சியா இருக்கீங்க. இன்னைக்கு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக மாறிவிட்டீர்கள். அப்படி இருந்தும் உங்கள் மீது இந்த அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறது என்றால் அதுக்கான அடிப்படை காரணம் நீங்க வந்து அதிகாரத்துல இல்ல. இல்லங்க, 35-38 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவரை நம்பி. கரெக்ட்டுங்களா? நாம் தமிழர் கட்சியை நம்பி, தமிழ் தேசியத்தை நம்பி, அதை கொண்டு போய் இன்னொரு கட்சியோட நீங்க அடகு வைக்க சொல்றீங்களா? அவருடைய வார்த்தையை நான் சொல்றேன். இந்த அடகு வைக்கிறது இதெல்லாம் பேச நம்பினவங்களை நான் ஏமாத்துற மாதிரி ஆயிடாதுன்றாரு அவரு. அதிகாரத்துக்கு போறது உங்களை நம்பினவங்களை நீங்க ஏமாத்துறதா?
அப்ப நீங்க அதிகாரத்துக்கு போனீங்கன்னா நம்புறவங்க ஏமாந்துருவாங்களா? அதிகாரத்துக்கு போனாதானே அந்த நம்பினவங்களுக்கு நம்பிக்கை ஏதாவது செய்ய முடியும். இல்லைங்க, அவர் நேரா இலக்கு பெருசுன்றாரு. என்னுடைய இலக்கு பெரியது, நான் அதுவரை காத்திருக்கிறேன், அதுவரை பயணப்படுறேன்றாரு. எனக்கு இந்த 4 எம்எல்ஏ போய் 2 எம்எல்ஏ போய் 1 எம்எல்ஏ போய் உங்க இலக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்ங்கிறது இருக்கலாம். ஆனா மக்களுடைய இலக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்ங்கிறதா, திமுக வெளியில போகணுங்கிறதா? இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல, அதுதான் சீமானின் எண்ணப்பாடு, நாம் தமிழர் கட்சியின் எண்ணப்பாடு. திமுக அதிகாரத்தை விட்டு வெளியே போகணுங்கிறது உங்க எண்ணப்பாடாக இருந்தால் திமுகவுக்கு வலு சேர்க்கும் விதமாக வாக்குகளை உடைத்து விடக்கூடாது. இதுதான் இங்க பிரச்சனை. திமுகவை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் தனியாக நிக்கணும், விஜய் தனியாக நிக்கணும். இவங்கெல்லாம் தனித்தனியா நிக்கும் பொழுது திமுக பிரச்சனை இல்லை. திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் இவங்களும் உடைச்சிட்டு போவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எல்லாம் திமுக ஆதரவா பேசுறவங்களா? இல்ல, எதிராக பேசுறவங்க. அப்ப திமுகவை எதிர்ப்பவர்கள் அவங்களோட வாக்குகளை இவங்களுக்கும் போடுவாங்க. அப்ப இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, திமுக எதிராக ஒரு பெரிய கூட்டணிங்கிறது உருவாகாமையே போயிரும். அப்ப அந்த பெரும் கூட்டணி உருவாகல அப்படிங்கிற பட்சத்துல இங்க திமுகனால அழகா ஜெயிக்க முடியும். இதைத்தான் நாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி தான் திமுக பரவாயில்ல, அவங்க தனித்தனியா நிக்கட்டும். ஏதோ ஒரு முரண் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. நீங்க சொல்லுங்க ஒரு கால்குலேஷன். 2026ல திமுகவை வீழ்த்தணும், வீட்டுக்கு அனுப்பணும், அதான உங்க ஆசை? திமுகவை வீழ்த்தணும் என்றால் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஓர் முகாமுக்கு கொண்டு வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதை யாரும் மறுக்கவும் முடியாது. இதை மறுத்து பேசுறவர்களுக்கு எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியல. இப்ப ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே பிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதிமுகவும் பிரிக்கும். அதிமுகவுடைய வாக்குகள் திமுக எதிரான வாக்குகளை பிரிச்சுட்டு போகும். பாஜக அவங்களோட வாக்குகளை எதிரான வாக்குகளை, திமுக எதிரான வாக்குகள் கொஞ்சம் இந்துத்துவ மைண்ட் செட்ல இருக்கவங்க அவங்க கொஞ்சம் பிரிச்சுட்டு போவாங்க. சரி, விஜய் அவர்களும் திமுக தானே திட்டுறாப்ல, அவரும் பிரிச்சுட்டு போவாரு. நாம் தமிழரும் பிரிச்சுட்டு போகும். இப்ப இத்தனை கட்சிகள் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சுட்டு போயிடும். அப்புறம் அவங்களோட வாக்குகளை வாங்குவாங்க. இப்ப நாம் தமிழர் அவங்களுக்கான வாக்குகளை வாங்குவாங்க. விஜயும் அவருக்கான ஒரு வாக்குகளை வாங்குவாரு. அப்ப புதிய வாக்குகள் இது எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? அதிமுக அவங்களுக்கான ஒரு கட்டமைப்புல ஆல்ரெடி 25% வரைக்கும் அவங்களுக்கு இப்ப இருக்கு. இப்ப அந்த 25% அவங்க அப்படியே செக்யூர் பண்ணுவாங்க. இதுல யாருக்கு பிளஸ் பாயிண்ட்? இப்படி எல்லாம் இதாகும் போது அங்க திமுக பிரச்சனையே இல்ல. அதாவது இவங்க எல்லாம் பிரிச்சு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இவங்க எல்லாம் ஒண்ணா வர்ற மாதிரி இவங்க பாஸ் ஆயிருவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஓகே, இதுதான் நடக்கும். திமுக ஜெயிச்சிரும். இதை விரும்புதுன்றீங்க? திமுக இது விரும்புகிறது. தனித்தனியா இருக்கு. அதனாலதான் அந்த திமுக ஆதரவான உளவியல் கொண்ட கொஞ்சம் ஸ்லீப்பர் செல்ஸ் ஒவ்வொரு கட்சிகளையும் விட்டு எந்த கட்சியும் கூட்டணிக்கு உள்ள வந்துடாத மாதிரி மோதல்களை விட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு மோதல் போக்கு உருவாக்குறது இருக்கு செய்தி. திமுக கட்சிக்குள்ள ஸ்லீப்பர் செல் அனுப்புறது நீங்க நினைக்கிறீங்களா? எந்த கட்சியில ஒண்ணு இல்லைங்க. போன முறை எலெக்ஷன்ல ஸ்லீப்பர் செல்லாக இறங்கியவர் கமலஹாசன். மறுக்க முடியுமா? ஓட்டை பிரிக்கிறதுக்கு தானே இறங்கினாரு. யாருடைய ஸ்லீப்பர் செல்? திமுகவுடைய ஸ்லீப்பர் செல். திமுக எதிர்த்தாரா இல்லையா? திமுக எதிர்த்தாரா இல்லையா? டிவி எல்லாம் உடைச்சாருங்க, பாத்தீங்களா இல்லையா? டிவியை உடைச்சு இப்ப போய் மெக்கானிக் ஷாப்ல ரிப்பேர் கொடுத்து அந்த டிவில தான் படம் பார்த்துட்டு இருக்காரு. தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் போய் கேட்டு பாருங்க. ரிமோட் எடுத்து உடச்சோன்னே மெக்கானிக் ஷாப்ல போய் கேட்டுருக்காரு, என்னங்க அவசரப்பட்டு உடச்சிட்டீங்க, இப்ப பாருங்க இந்த டிவில படம் போட்டு காட்டுறாங்க, உட்காந்து பாருங்கன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு படத்தை. அவர் நடிச்ச படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. திமுகவை எதிராக விளம்பரம்லாம் அதுல தான் பாக்குறாராம், அந்த டிவில தான். டிவியை சரி செஞ்சுட்டாரு, இப்ப உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. இப்படிதான் நீங்க பாக்கணும். இப்ப இதான் சொல்றேன், இதான் ஸ்ட்ராட்டஜி, திமுக ஸ்ட்ராட்டஜி. திமுகவை எதிர்ப்பதற்காகவே ஒரு தனியா ஒரு விங்க உருவாக்கி அனுப்பி விடுறது. அவங்க திமுக எதிர்ப்பாங்க. இப்ப அந்த விமர்சனம் விஜய் மேல வருது, விஜய் அவர்கள் மீது வருது. ஏன்னா புதுசா வரீங்க, திமுகவை எதிர்க்கிறீங்க, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை உடைச்சிட்டு போவீங்க. ஆனா நீங்க தனிமையாக நிற்கும் பொழுதும் எந்த கூட்டணியில் இல்லாம நிற்கும் பொழுதும் திமுக வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொடுத்துரும். சரி, அப்ப ஒருவேளை அந்த எதிர் வாக்குகள் ஒரு இடத்துல குவிய விடாம பிரித்து விடுற வேலையைத்தான் இவங்க எல்லாம் செய்யறாங்களா? இல்லங்க, டே 1ல இருந்தே சீமானின் நிலைப்பாடு என்ன, நாம் தமிழரின் நிலைப்பாடு என்ன? அவங்க ஏன் இப்ப திமுகவை வீழ்த்தணும்ன்றதுக்காக அவங்க கூட்டணி மனநிலைக்கு நாம் தமிழருடைய டே 1 நிலைப்பாடு என்னங்கறத நாம் தமிழர் மறந்துருக்கலாம், நான் மறக்க மாட்டேன். டே 1 நிலைப்பாடு என்ன அப்படின்னா, திமுகவை அதிகாரத்தில் ஏறக்கூடாது, காங்கிரஸ் அதிகாரத்தில் ஏறவே விடக்கூடாதுங்கிறதா அவங்களோட முதல் அஜெண்டா. ஞாபகம் இருக்குங்களா? இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு பேசினாரா இல்லையா சீமான் அவர்கள்? எதன் அடிப்படையில் அதை பேசினார்? திமுகவை எதிர்த்தா, திமுகவும் காங்கிரஸும் பவரை அக்வயர் பண்ணக்கூடாதுங்கிறதா அவங்களுடைய இதா இருந்துச்சு. ஏன்னா இனப்படுகொலை செய்தாரு, இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப உங்களுடைய முடிவுகள் அவங்களுக்கு ஆதரவா நிற்கும். இதுதான் என்னுடைய விமர்சனம். உங்களுடைய முடிவுகள் தனியாக நான் நின்று இந்த முறை எனக்கான வாக்குகளை நான் உயர்த்தி காட்டுவேங்கிறீங்க, காட்டுவீங்க. அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல. உண்மையிலே நான் சொல்றேன், நீங்க உங்களோட வாக்குகள் உயரும், எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. 8, 12 ஆகும், 15 ஆகும். ஆனா அதிகாரத்துக்கு வர மாட்டீங்க. இதையும் நான் தான் சொல்றேன், அது அவருக்கே தெரியுங்க. அதத்தாங்க நான் சொல்றேன், அதிகாரத்துக்கு வர மாட்டீங்க. யார் அதிகாரத்துக்கு? ஏடிஎம்கே சொல்றீங்களா? அதான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க வாங்க, என்னோட ஸ்ட்ராட்டஜி வேற. திராவிட கட்சியே வேணான்றாரு. நீங்க ஒரு புதிய வகை கட்டமைப்பை இங்க கட்டமைக்கணும்.
அதாவது இந்த வாக்குகள் உடையாமல் இருப்பதற்கு நீங்க கூட்டணின்னு போக தேவையில்லை. சரி, பொது எதிரிகளை நீங்கள் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. நீங்க அதிமுகவோட உங்களுக்கு கண்டிப்பா வந்து உடன்படிக்கைகள் நிறைய இடத்துல முரண்படுறீங்க, சில நடைமுறைகள் உங்களுக்கு முரண்பட்டிருக்கு. ஆனா ஒரு சில இடங்கள்ல நீங்க வந்து அவருக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கீங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஸ்டாலின் அவர்களை வந்து அப்பான்னு அவர் சொல்லிக்கிறாரு. ஸ்டாலின் அவர் யாரோ பாவம் இங்க ரோட்ல போகும்போது அப்பான்னு கூப்பிட்டுருப்பாரு போல, அவர் நம்மளதான் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆசையில பரவாயில்ல எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்கன்ட்டு உட்காந்துட்டு நல்லா அழகா உட்காந்து பேட்டி கொடுத்துட்டாப்ல, ஒரு வீடியோல கொடுத்துட்டு அவர் தூங்க போயிட்டாரு. ஆனா அப்பான்னு எப்படி உங்களை கூப்பிடலாம், அப்பான்னு எப்படி கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அதை போட்டு அவ்வளவு விமர்சனம் பண்றாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாம். ஆனா எடப்பாடி பழனிசாமியை சீமான் அவர்கள் என்ன சொல்லி கூப்பிடுவாரு? சித்தப்பான்னு ஒரு பார்வை இருந்தது. இந்த எடப்பாடி பழனிசாமி தன்னை சொல்லிக்கிட்டாரா என்ன சித்தப்பான்னு கூப்பிடுங்கன்னு? சொல்லுங்க, என்ன சித்தப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு. பெரியப்பா சித்தப்பா கூட ஆல்ட்டுமேன்றது. அதைத்தான் இப்ப இவர் பெரியப்பா சித்தப்பாங்கும் போது அவர் அப்பா இருந்துட்டு போறாரு, அவர் ஏதோ சித்தப்பாவோ சின்னப்பாவோ ஏதோ இருந்துட்டு போறாரு. அப்ப உங்களுக்கு இவங்க சித்தப்பாவா இருக்கிறாங்க, அவர் அப்பாவா இருக்க தகுதியற்றவர்னு நீங்க முடிவு பண்றீங்க. அப்ப ஒரு எதிரி இடத்துல தானே நீங்க வைக்கிறீங்க. சரி, அப்ப இவரை வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல தானே வைக்கிறீங்க. இந்த ஒரு அந்த ஒரு க்ளோசர் இருக்குல்ல எடப்பாடி அவர்கள்ட்ட. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎமாக இருக்கும் பொழுது நீங்க போயிட்டு நீங்க வந்து முருகனுக்கான விழாவுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இது கொடுக்கணும், தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சீங்க. அந்த கோரிக்கையில அவர் அப்பவே சொன்னாரு பாஜகவுக்கு சாதகமா போயிரும்பா, அதனால நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் விடுமுறை சொல்றேன்னு சொல்லி அவர் சொன்னதாக நீங்களே பதிவு பண்றீங்க மேடைகள்ல. அதுக்கப்புறம் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிக்கும் போது நீங்க போய் அவரை போய் நேரடியாக போய் பாராட்டிட்டு வரீங்க. இந்த மாதிரி பல நட்புகளை வந்து நீங்கள் என்னைக்குமே ஏடிஎம்கேவோட காட்டி கொண்டிருந்தீர்கள். நான் கேட்கிறேன், ஏன் அதை காட்டினீங்க? அவ்வளோ எதிரி திமுகவுக்கு ஈக்குவல் ஏடிஎம்கேன்னு சொன்னீங்கன்னா ஏன் அந்த நட்பை காட்டுனீங்க? சீமானின் திராவிட எதிர்ப்பு உங்களுக்கு பாரிசாலனுடைய திராவிட எதிர்ப்பை கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கோங்கன்றீங்களா? இங்க திராவிட எதிர்ப்பை நான் சமரசம் செய்ய சொல்லலைங்க. திராவிடம்னா என்ன அதுக்குள்ள போயிடுவேன்னா. ஆனா இப்ப திராவிடத்தை நாங்க விமர்சிக்கிறோம்ல, எதனால விமர்சிக்கிறோம்? திராவிடம்னா திராவிடம் எங்களுக்கானது இல்லைன்றீங்க. எங்களுக்கானது இல்ல, திராவிடம்ங்கிற போர்வையை பயன்படுத்தி கொண்டு பிற மொழியாளர்கள் வருகிறார்கள், இதுதான் எங்களோட விமர்சனம். சரி, ஆனா நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட திராவிடம்னா என்னன்னு போய் கேக்குறாங்க, அவர் என்ன பதில் சொன்னாரு? நீங்க சொல்லுங்க, என்ன பதில் சொன்னாரு? பெரிய ஆராய்ச்சியாளர்கள்ட்ட போய் கேக்குறது என்கிட்ட கேட்காதீங்க, அதெல்லாம் பதில் தெரியாதுன்னு போயிட்டாரா இல்லையா? சரி, அப்ப அவர் திராவிடம்னா என்னன்னு அவருக்கே தெரியல. அவர் ஏதோ அந்த ஒரு பாரம்பரியமா அது அந்த கட்சியில பேர்ல இருக்கு, அதை மாத்த முடியாது, அதனால அவருடைய வச்சுட்டு இருக்காரு. சரி, ஓகே. இப்ப அடுத்து இன்னொன்னு இது இருக்கும். நீங்க இப்ப ஈவேராவை பற்றி அளவுக்கு அதிகமான ஒரு எதிர்ப்பை வந்து இப்ப சமீப காலகட்டத்துல சீமான் அவர்கள் பேச தொடங்கி இருக்கிறார். அதுல மத்த கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து அது முக்கியமா திமுகவுடைய ஈகோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விமர்சனங்களை முன்வைத்தாங்க. கூட்டணி கட்சிகள் சொல்றீங்க? கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் கூட விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஏடிஎம்கேல இருந்து யாராவது வந்து அதுக்கு எதிராக பேசினாங்களா? பேசினாங்க, ஒரு 2-3 பேர் பேசினாங்க. தலைமை பேசுச்சா? தலைமை பேசல. கேபிஎம் போன்றவர்கள், கேபி ஒரு சிலர் உள்ள இருக்கிறவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, என்ன புரிதல் இல்ல, ஏங்க புரிதல் இல்லாம தாங்க பேசுறாங்க. பெரியார் அடையாளம் தானங்க ரெண்டு பேரும். பெரியார் அடையாளம்னா போய் டிஎம்கேல சேர்ந்துற வேண்டியதானே, இல்ல திகால போய் சேர்ந்துற வேண்டியதானே. எதுக்கு ஏடிஎம்கேன்னு தனியா வச்சுட்டு இருக்கீங்க? பெரியார் அடையாளம்னா பெரியாருடைய ஆரம்ப காலகட்ட எதிர்ப்பு இதே வந்து பிராமணர்களுக்கு எதிராக தான் அவர் எல்லாம் பேசிட்டு இருந்தாப்ல. அக்ரஹாரங்கள்லாம் போய் கொளுத்தணும்லாம் பேசணும் நபரு. ஆனா உங்க கட்சியில வந்து ஒரு பிராமண தலைமையே வந்திருக்காங்க. நீங்க எப்படி பெரிய வேறாலும் தூக்கிட்டு அலையறீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அது சும்மா ஏதோ ஒரு குழப்பத்துல ஏதோ ஒன்று பக்கத்திரிவே அதுன்னு சொல்லிட்டு எப்பப்பா அறிக்கை விடுறது, அது ஒரு நாம்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு, அதனால பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏடிஎம்கே ஒரு திராவிட கட்சியாக என்றும் செயல்பட்டது இல்லை. பேரளவில் திராவிடம், அது அவ்வளவுதான். இப்ப பேரளவு திராவிடம் அப்படிங்கிறது முழுமையான திராவிடத்திற்காக செயல்படக்கூடிய கட்சிக்கு கம்பேரிட்டிவ்லி அது ஓகே. சரி. இப்ப ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த முறை ஏடிஎம்கே கிட்ட ஒரு 25% வாக்கு இருக்கு. நீங்க அது எந்த குட்டிக்கணம் போட்டு இது பண்ணீங்கனாலும் அது பெரிய அளவுலாம் குறையாது. 25ல இருக்கிறது நீங்க அவ்வளவு மட்டமா போனா கூட அது ஒரு 20% வேணா போலாம். சரி. அது அழியறதுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு வைங்களேன். ஒரு சில காலங்கள் ஆகும். தொடர்ச்சியா பாஜகவோட கூட்டணி போட்டு நட்பேரை கெடுத்து அப்படி வேணா அது அழியலாம். ஆனா அது அழிவதற்கு சில காலங்கள் ஆகும். இல்ல, பிஜேபியோட நெருங்குறதே அதிமுகவுக்கு சரிவுதாங்க. அது போன தேர்தல்லையே, இப்ப நான் மட்டும் இல்ல, அந்த தேர்தல்ல பங்கு பெற்ற நபர்களே, நான்லாம் தோற்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பேசினாங்களா இல்லையா? பிஜேபியோட சேர்ந்தனால தாங்க நாங்க தோத்து போனோம், பிஜேபியில திரும்ப போய் கூட்டணி எல்லாம் வச்சா நானே கட்சி விட்டு வெளியில போயிருவேன் முக்கிய ஆட்கள் தகவல் கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற ரிசல்ட்ல அவங்க இருந்திருந்தா 35 வரைக்கும் நாங்க ஜெயிச்சிருப்போம், எம்பி ஆயிருப்போம். நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. நாடாளுமன்ற தேர்தல் வந்து காங்கிரஸ் வெர்சஸ் அப்படின்னு போயிடும். ஆமா.
ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல்ங்கிறது வந்து பாஜகவை மக்கள் விரும்பல. இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் தேசியத்திற்கும் இது வந்து ஒரு தேவையான ஒரு பார்வையா நான் சொல்றேன். அடிப்படையில் என்ன அப்படின்னா, மதவாதம் வெர்சஸ் இந்த திராவிடம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா தமிழ் தேசியத்திற்கான அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். சரி. ஏன்னா இன்னைக்குமே வந்து பாருங்க, இப்ப இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இதெல்லாம் நடக்கும் பொழுது தமிழ் தேசியத்தோட வாய்ஸ் எடுபட்டுச்சா? எடுப்படாது. அது வந்து மதவாதம், இவங்க முஸ்லிம்ஸ் நாங்க ஹிந்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிடும். வடக்குல எல்லாம் அது அப்படிதான். அந்த அந்த டுவாலிட்டிக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. அதிமுக வந்து பாஜகவோட சேர சேர பாஜக வந்து என்ன பண்ணும்னா ரொம்ப வெளிப்படையா அவங்க என்ன சொல்லிக்க, இப்ப ஆரம்பத்துல கூட்டணி சேர்ற வரைக்கும் வேணா அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாஜக தலைமையிலான கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும். இல்ல இப்பவே எடப்பாடி பார்த்த பிறகாக இரவு நேரம் அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில்ன்றாரு. அப்ப இதுக்கான பொருள் என்ன? அவர் எவ்வளவு மட்டமாக அதிமுகவை கருதுகிறார், இடத்துல வைக்கிறாருன்னு பாருங்க. அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஏடிஎம்கே கூட போய் நம்ம பிஜேபி நிக்கல, பிஜேபி கூட தான் ஏடிஎம்கே வருதுன்னு தான் பிரச்சாரம் போகும். இப்ப இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா திமுக சாதகமா போயிடும். அப்படிதான் திமுக போன எலெக்ஷன்ல சட்டமன்றத்துல அப்படிதான் சாதகமா போய் ஜெயிச்சாங்க. இல்லைன்னா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. திமுக ஜெயிச்சதுக்கான அடிப்படை காரணமே பிஜேபி உள்ள வந்ததுதான். பிஜேபி பூச்சாண்டி காட்டி தான் திமுக போன முறை ஜெயிச்சது. அதே பூச்சாண்டி திரும்ப காட்டும். இல்ல இன்னைக்கு இபிஎஸ் முடியவே முடியாதுன்றவர் இன்னைக்கு போய் சந்திச்சிருக்காருன்னா ஏதேனும் அதுல ஒரு அரசியல் இருக்குல்ல. அவருக்கு அரித்மெட்டிக்கா ஒர்க் ஆகுது போல தெரியுது. பிஜேபி ஏடிஎம்கே அதாவது அவங்களுக்கு ஏதேனும் சின்ன லாபம் நம்மளால ஏற்படுது, ஆனா நமக்கு பெரிய லாபம் அதுவெல்லாம் இல்ல. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க பாக்குறாங்களா என்னன்னு தெரியல, பார்த்தா நீங்க சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்கள். பாஜகவோடு நீங்கள் சேர்ந்தீர்கள் என்றால் இன்றே நான் சொல்கிறேன் அதிமுக அடுத்த முறையும் தோக்கும். இப்பயே நான் சொல்றேன். வேற பல ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பெரிய பெரிய தொகையெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட எல்லாம் கதை கட்டிட்டு இருப்பாங்க. நான் இப்ப சொல்றேன் பாத்துக்கோங்க. இல்ல அரித்மெட்டிக்கா ஒர்க் ஆயிருக்குங்க. எங்க ஒர்க் ஆயிருக்கு? எங்க ஒர்க் ஆயிருக்கு அரித்மெட்டிக்கா? ஒர்க்கா நாடாளுமன்ற தேர்தல் நீங்க கணக்குல வைக்காதீங்க. நாடாளுமன்ற வேற. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தனியாக நின்று அவர்கள் எந்த இடத்திலும் அவர்களுக்கான வாக்கு பர்சன்டேஜ் இது வரைக்கும் காட்டினதே கிடையாது. கூட்டணியோட 18% அவங்க வந்து கூட்டணி இல்லாமல் அவர்கள் எந்த தேர்தலையும் தமிழகத்தில் சந்தித்தது இல்லை. அது அந்த கூட்டணி எல்லா சாதி கட்சிகள் எல்லா எந்த கட்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு போயிட்டு ஒரு பர்சன்டேஜ் வாங்கிட்டு அதை நாங்க பாஜக வாங்குச்சுன்னு சொல்றது எந்த வித நியாயம்? இல்ல இண்டிவிஜுவலாவே பிஜேபியோட வாக்கு சதவீதம் கூடி இருக்குது. கூடலாங்க. ஆனா இது வரைக்கும் வந்த வாக்குகள் எல்லாமே தனித்த பிஜேபியோட வாக்குகளாக எங்கேயுமே பதிவாகல. அவ்வளவு கட்ஸ் அவ்வளவு இது இருந்துச்சுன்னா நீங்க இப்ப ஈரோடு இடைத்தேர்தல பிஜேபி தனியா போய் நின்றுக்கலாம்ல. சீமான் நிக்கிறாருல, பிஜேபி எல்லாம் நிக்க முடியுதா? ஏன் பிஜேபி போய் காட்ட வேண்டியதானே தன்னோட பவரை? ஏன் போகல? ஏடிஎம்கே வரல, இது வரல. ஏடிஎம்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா இடைத்தேர்தல இதுல போயிட்டு செலவு பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி விட்டாங்க. அது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, அது முறைகேடா அந்த தேர்தல் நடக்கும்ட்டு. நீங்க தான் ஒட்டுமொத்த இதுக்குமே கண்ட்ரோல்ல இருக்கீங்க. முறைகேடா அந்த தேர்தல் நடந்துருமா? நீங்க போய் போட்டி போட்டுருக்கலாம்ல. அந்த பயம் ஏன் வருது உங்களுக்கு? சீமான் அவர்களுக்கு அந்த துணிவு இருக்குல்ல, தனியா போய் நிக்கிறாரு. பெரிய அளவுல இது ஆகல, ஆனா நின்னார்ல, அதுக்கு நம்ம பாராட்டி தானே ஆகணும். ஆனா நீங்க போனீங்களா? சரி, ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. என்னை பொறுத்தவரை ஏடிஎம்கே பாஜக பக்கம் சாய்ந்தது என்றால் ஏடிஎம்கே வீழ்ந்துவிடும், திமுக ஜெயிக்கும். திமுக திரும்ப இது இன்னும் பெரிய தலைவலி. என்ன தலைவலினா பிஜேபி வர்சஸ் திமுகங்கிற பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இடம்பெற்றோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. மாநில கட்சிகளுக்குள்ளதான் இங்க போட்டி நடந்துகிட்டே இருந்திருக்கு. அது திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், மாநில கட்சிகளுக்குள்ளதான் போட்டி. ஆனா இன்னைக்கு மாநில கட்சி வெர்சஸ் தேசிய கட்சி நீங்க மாறுறதே நமக்கு பெரிய ஆபத்து. ஏன்னா நாளைக்கு திமுக ஒரு ஊழல் கட்சி, அது நமக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஊழல் கட்சி இன்னைக்கும் ஊழல் பெருங்குற்றங்கள் அது மாட்டிக்கிட்டு தான் இருக்க போகுது. இப்ப இந்த ஊழல் கட்சியை காரணம் காட்டி அங்க மதவாதம் வந்துடும். அப்ப என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல மாநில கட்சிகளுக்குள்ளதான் போட்டி இருக்கணும். பாஜகவை கலட்டி விடுங்கள். பாஜகவை கலட்டி நீங்க விட்டீங்கன்னா பாஜக தனியா சர்வே ஆக முடியாது. நீங்க பாஜக கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சொல்றேன், அது நீங்க தான் கேண்டிடேட்டாவே இருந்தாலும் நாங்க சொல்லி தாங்க அவங்க இருக்காரு, எங்களோட தயவுல தாங்க அவர் சிஎம் கேண்டிடேட்டா உட்கார்றாரு அப்படிங்கிற பேச்சை வச்சு உங்களை மட்டப்படுத்தி அந்த இடத்துல பாஜகவை தான் வளர்த்து எடுப்பாங்க. சரி, இது ஏடிஎம்கே ஒருபோதும் மாநில கட்சிக்கு தான் ஒரு ஐடியா சொல்லுங்க. நீங்க விஜய சொல்லுங்க, சீமான சொல்லுங்க, இதுக்கெல்லாம் எடப்பாடி முயற்சி பண்ணதாவும் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று இருந்தது. அது என்ன வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார், விஜய கூட்டணிக்கு கூப்பிடலாம். சீமான் அவர்கள் ஒரு வாக்கு சதவீதத்தை வைத்து நடக்கலன்றீங்களா அதிமுக தரப்புல? இந்த பேச்சுவார்த்தைக்கு தான் அவர் வந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தரப்புல இருந்து நம்ம கூட வருவது என்னன்னா, என்டிகே விஜய் அவர்களுடைய கட்சி அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே சேர்ந்துச்சுன்னா இந்த முறை வந்து கட்டாயம் ஜெயிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. அப்ப அது வந்து வின்னிங் சிச்சுவேஷன் அப்படிங்கறதுல தான் அவர் தெளிவாக இருந்தார்.
அதுக்கு தான் அவங்களோட சைட்ல இருந்து பேச்சுவார்த்தைகளுக்குலாம் ஆட்கள் 2 தரப்புலயும் மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. நடந்துச்சு இதெல்லாம். அதெல்லாமே போயிருக்கிறாங்க. இதுல என்னன்னா விஜய் அவர்கள் இந்த துணை முதல்வர் இந்த விஷயம், அதுக்கப்புறம் அங்க வந்து ஆசையை காட்டி முதல் 2.5 ஆண்டுகளுக்கு அதிமுகல இருந்து நீங்க இருந்துக்கோங்க, அதுக்கு அடுத்து 2.5 ஆண்டுக்கு நான் இருந்துக்கிறேன், இல்ல நான் முதல்ல இருந்துக்கிறேன், நீங்க இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போட்டு குழம்பி அது இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவர் தட்டி விட்டு, நீங்க இன்னும் வாக்கு வாங்கல ஒன்னும் வாங்கல, அதுக்குள்ள சிஎம்க்கு ஆசைப்பட்ட என்ன துணை முதல்வருக்கு ஓகே. இப்ப அதே போல இப்ப அடுத்து நாம் தமிழர் தரப்புலையும் வரும்போது துணை முதல்வர் பிளஸ் இத்தனை சீட்டு அத்தனை சீட்டுன்னு சொல்றாங்க. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க 80 சீட்டு வரைக்கும்லாம் நாம் தமிழருக்கு வந்து சைட்ல இருந்து ப்ரொபோசல்ஸ் போனதாகவும், இல்ல அந்த அளவுக்கு கொடுக்க முடியாதுன்னு அதிமுக தரப்புல இருந்து பேசியதாகவும் தகவல் வருது. உறுதியாக்கப்பட்ட தகவல்கள் கிடையாது, செவி வழி செய்திகளா தான் வருது. இல்ல நாம் தமிழர் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் பேச்சுவார்த்தையில இருந்தது. பேச்சுவார்த்தைகள் இருக்குங்க, உங்களுக்குள்ள மறைமுக பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு. அது வந்து அப்படியே விஜய் ஒரு செய்தி வந்தது தெரியும், விஜய்க்கு ஆசைப்பட்டதும் தெரியும். இப்ப ஒண்ணும் இல்ல, பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா சீமான் அவர்கள் சமீப ஒரு மேடை பேச்சுல அவரே தான் வெளிப்படுத்துறாரு, திமுகவை மிரட்டுறாரு. போன முறை வந்து நாங்க தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிட்டோம், டிஃபரன்ஸ் ஆஃப் வாக்குகள்ல இவர் தோக்குறாரு, இவ்வளவு வாக்குகள் நம்ம பெறோம், இவர் தோக்குறாரு, இவ்வளவு வாக்குகள் நம்ம பெறோம், அப்ப நான் வந்து யாரோட சேர்றனோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு, போன முறை நீ ஜெயிச்சதுக்கே காரணம் நான் தனியா நின்னதுதான் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு வெளிப்படையா சொல்றாரு. நீங்க கூட அதை வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட கேள்வியா கேட்டீங்க, அதுக்கு நான் தனியாவே நின்று ஜெயிப்பேங்கிறாரு அவரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. இல்ல அவருமே திரு ரவீந்திரன் துரைசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, சீமான் அவர்கள் வந்து அதிமுக வாக்குகளை தான் உடைச்சு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு, எடப்பாடியை வீழ்த்தி விட்டு மேல எழும்பி இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. சீமான் அவர்கள் பொதுவான வாக்குகளை தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார், அதுல மாற்று கருத்து கிடையாது. அது அதிமுகக்கான வாக்குகள்னு இல்ல, பொதுவான வாக்குகள். இல்ல எடப்பாடியை விட பலமாயிட்டாருன்னு சீமான் நினைக்கிறாராம். சரி நினைக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எதுல காட்டணும்னா வாக்கு பர்சன்டேஜ்ல போன தேர்தலில் காட்டியிருக்கணும். பலமாயிருக்கிறாங்களா, எந்த தேர்தலில் பலமாயிருக்காங்கிறதுக்கான டேட்டா இருக்கு, சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சுக்கிறேன். இல்லங்க எடப்பாடி பின் வாங்கிட்டாரு ஈரோட்லயும் விக்கிரவாண்டிலையும், ஆனா சீமான் போய் துணிஞ்சு நிக்கிறாருனாவே அப்ப அவரு அங்க தைரியமா நிக்கிறாருன்னா அவரு பலமாயிட்டாரு. சொல்றது என்னன்னா இங்க எடப்பாடி பலமானவரா சீமான் பலமானவராங்கிற வந்து பேச்சுவார்த்தை கிடையாது. இப்ப 2 பேருமே பலவீனமானவர்கள். யாருக்கு முன்னாடி? திமுக முன்னாடி. இப்ப இந்த 2 பலவீனமானவர்கள் ஒன்று சேர்ந்து திமுகவை அடிக்க போகிறார்களா, இல்லை இவங்க 2 பேரும் தனித்தனியா அடி வாங்க போறாங்களாங்கிறதா இங்க பேச்சு. இல்லங்க சீமான் உங்களை போன்ற இளைஞர் கூட்டம், பெரிய கூட்டம், உங்க எல்லாம் சக தம்பிகள், அவங்க சீமான் தனித்து நிக்கிறாரு, இந்த 2 திராவிட கட்சியும் பிஜேபி காங்கிரஸையும் எதிர்க்கிறாரு, அது எல்லாமே அந்த நம்பிக்கையோடு இருப்பது. அதை உடைக்க சொல்றீங்களா, அதை கலைக்க சொல்றீங்களா? அந்த நம்பிக்கை என்பது அவர்களுக்கு இருக்கட்டும், ஆனா லாஜிக்கா யோசிக்கணும். நம்பிக்கை இருக்கட்டும், எனக்கும் தான் நம்பிக்கை இருக்குது. நாளைக்கே தூங்கி எந்திரிக்கிறேன், சீமானோட ஆட்சி நடக்குதுன்னு எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு வச்சுப்போம். தூங்கி எந்திரிச்சுட்டு முழிச்சு பாக்குறேன், கனவு நடக்கல, என்ன பண்ணலாம்? அது கனவா கடைசியில சமரசம் பண்ண சொல்றீங்க. இங்க அரசியல்ங்கிறது என்னங்க? இது வரைக்கும் நான் கேட்கறேன், சரி இப்படி இந்த இதுக்கு வரேன். நிறைய பேர் அவங்க அந்த மாதிரி கருத்து சொல்றாங்கன்னா எங்க மேல இருக்க நம்பிக்கை உடஞ்சு போயிடும், எங்க மேல இருக்க நம்பிக்கை உடஞ்சு போயிடும் எல்லாம் சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகளை ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்து இதுல பார்ப்போம். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, தலித்தியம் சார்ந்த ஒரு கொள்கை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. திமுகவோட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மாறி மாறி வச்சிருக்காங்கன்னு வைங்க. இப்ப திமுகவோட தொடர்ச்சியா இப்ப இந்த சமீபத்துல கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவோட கூட்டணி வச்சுட்டு போனா இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்கு குறைஞ்சிரும்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்ல இப்ப நாளைக்கே அவங்க கூட்டணி விட்டு வெளியில வந்தா விடுதலை சிறுத்தைகள் அவங்களோட வாக்கு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு எல்லாரும் உங்களுக்கு நாங்க வாக்கு போடுறதுக்கு போல நாங்க திமுகவே வாக்கு போட்டோம்னு போயிருவாங்களா? இல்ல. அப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய கேடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அறிவும் கூட உங்களுக்கு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? விடுதலை சிறுத்தைகள் பவர்ல இருக்கணும் அவங்க கேடர்ஸ் விரும்புறாங்க, சீமான் பவர்ல இருக்கணும் அவர் கேடர்ஸ் விரும்பலையா? இல்ல சீமான இதுவரைக்கும் நம்பி அவங்க ஓட்டு போட்டதே சீமான் தனித்துவமா திர்றாரு மத்தவங்களை விட. இப்ப இங்க நான் என்ன கேக்குறேன்னா, இந்த தனித்துவம் எந்த விதத்துல கெட்டு விடும்னு நான் கேக்குறேன். திமுகவை பொறுப்புல இருந்து அகற்றுவதுதான் அவருடைய நோக்கமா இருக்குது, காங்கிரஸை பொறுப்புல இருந்து அகற்றுவதுதான் அவரோட நோக்கமா இருக்கு. இனப்புறங்களை செய்தவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த விடக்கூடாதுங்கிறதா அவரோட கொள்கையா இருக்குது. எந்த இடத்துல அவர் சமரசம் செய்யறாரு? இந்த திராவிடத்துல அவர் சமரசம் செஞ்சுக்குவாரு, திராவிட கட்சிகளோட போய் கூட்டணி வைக்கும் போது, ஒரு ஊழல் கட்சியோட கூட்டணி வைக்கும் போது சமரசம் செய்து கொள்வார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறை என்றால், இந்த இடத்துல அரசியல்ல இதை ஒண்ணுமே செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாது. வேற வழி இல்ல. அவரு அந்த குட்டையில போய் நீங்க விழுங்க, நீங்க அந்த குட்டையில அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த வார்த்தையை நான் சொல்லல, அவங்க சொல்றத நான் சொன்ன ப்ரொபோசல்ங்கிறது டைரக்ட் கூட்டணியே கிடையாது. சரி, வாக்குகளை உடைப்பதற்கு ஒரு வியூகத்தை வகுங்கள்னு சொன்னேன். திமுகவுடைய வாக்குகளை ஒருமித்தமாக உங்க கட்சிகளுக்கு எல்லா கட்சிகளுக்கும் பயன் தரும் விதமாக ஒரு ஏற்பாட்டுக்கு வாங்க. அந்த ஏற்பாடு என்ன அப்படின்னா, திமுக இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே வந்து திமுக அண்ட் காங்கிரஸ் வந்து எதிரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க, பிஜேபி எதிரி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம்.
இப்ப மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த தனியாக நிற்கக்கூடிய கட்சிகள் வந்து அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, தாவேகா, நாம் தமிழர். உங்களோட நோக்கம்லாம் என்ன? எப்படியாவது வந்து பாஜக வீழ்த்தணும், எப்படியாவது திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறது உங்க உண்மையான நோக்கமாக இருந்தால், இப்ப நீங்களா தனித்தனியா நின்னீங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. திமுக தான் ஜெயிக்கும். பாஜக அதுக்கான ஒரு வாக்கு வாங்கிட்டு போகும்னு வைங்களேன். ஆனா திமுக தான் ஜெயிக்கும். அப்ப திமுக ஜெயிக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திமுகவுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கணும். அதாவது எதிர் வாக்குகளை ஒருங்கிணைக்கணும். அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கணும்னா உங்களுக்குள்ள போட்டி இருக்க கூடாது. அப்ப கூட்டணி கூட வைக்க தேவையில்லை. ஆனா பொது எதிரியை வீழ்த்துவதற்காக நான் நிற்கக்கூடிய தொகுதிகள்ல அதிமுக நிக்காது. அதிமுக நிற்கக்கூடிய தொகுதிகள்ல நான் நிக்க மாட்டேன். அதே போல தாவேகா நிற்கக்கூடிய தொகுதியில நாங்க நிக்க மாட்டோம், அதிமுகவும் நிக்காது. இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்கங்கிற நானு. கூட்டணிக்குள்ள இது வரைக்கும் நடந்தது இல்ல. ஆனா இது நடந்துச்சுன்னா திமுக உட்காந்துரும், ஒளிஞ்சிரும். திமுக ஒளிஞ்சிரும். இது என்ன? ஏன்னா நீங்க கூட்டணிக்கும் போகல. இல்ல, ஆனா பொது எதிரியை வீழ்த்தணும்னு சொல்றேன். ஒரு தஞ்சாவூர்லயோ எங்க ஊர் தருமபுரி கிருஷ்ணகிரிலயோ ஒரு தொகுதி, சட்டமன்ற தொகுதியில ஒரு பர்கூரோ ஒரு ஊத்தங்கரையோ ஏதோ ஒரு தொகுதியில அங்க ஏற்கனவே திமுக வேட்பாளர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க திமுகவுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. நாம் தமிழருக்காக அங்க ஒரு ஆள் வேலை செஞ்சிருக்காரு. தாவேக்காவுக்காக அங்க ஒரு ஆள் வேலை செய்வாரு, செஞ்சுட்டு இருக்காரு. அவரு எனக்கு சீட்டு கிடைக்கும், எம்எல்ஏ சீட்டுன்னு. அதிமுக ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும்ன்றீங்களா? 3 பேருமே தனித்தனி வேட்பாளருங்க. ஆமாங்க. இதுல தொகுதிகளை முடிவு செய்து கொள்ளுங்கள். முடிவு செய்து கொண்டு ஒருத்தர் நிக்கக்கூடிய இடத்துல இன்னும் 2 பேர் நிக்க மாட்டோம் முடிவு எடுங்க. இல்ல, அது ஏகப்பட்ட குழப்பங்களையும் ஏற்படுத்தும், இன்னொன்னு ஒரு மன சஞ்சலங்களையும் ஏற்படுத்தும். ஒருத்தர் நீண்ட காலமா ஒர்க் பண்றவங்க நாம் தமிழர்லாம் டே 1ல இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா நீங்க சீட்டு வாங்கலாம், நீங்க வாக்கு பெர்சன்டேஜ் வாங்கலாம், ஆனா யாரும் ஜெயிக்க மாட்டீங்க. யாருமே ஜெயிக்க மாட்டீங்க. இந்த 3 கட்சியுமே வாசூர் தான் ஆகும். ஒரு பொது வேட்பாளரை இது பண்ணணும். ஆமாங்க. இந்த 3 கட்சியும் உடைச்சிட்டு போயிருங்க வாக்கு எல்லாத்தையும். இது என்ன மாதிரி லாஜிக்கல ஸ்ட்ராட்டஜிங்க இது? நாங்கலாம் திமுக தான காலகாலமா நடந்துருக்கு. இது நடந்துச்சுன்னா திமுக தான் காலகாலமா ஜெயிக்கும். அப்புறம் இதுக்கு அப்புறமே திமுக மட்டும் தான் ஜெயிக்கும். நீங்க இப்படி யோசிங்க. இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா திமுக மட்டும் தான் மிகப்பெரிய பலத்துல இருக்கிற மாதிரி. 40 போன தேர்தல் எந்த கட்சி ஜெயிச்சது சொல்லுங்க? இந்த பார்லிமென்ட் இதுல. ஆமா, யார் ஜெயிச்சா? 40 யார் ஜெயிச்சா சொல்லுங்க நீங்க. இன்க்ளூடிங் பாண்டிச்சேரியோட அவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் இவங்க எப்படி வீழ்த்துவீங்க? 40 ஜெயிச்சு கண்ணு முன்னாடி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, திமிரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடி அவ்வளவு கட்டுரை நடக்குது. ஏதாவது கண்டுக்கிறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த தைரியம் வந்துருச்சு, எப்படி நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு. அப்ப அவங்க உடைக்கிறதுக்கு நம்ம சில ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? தனித்தனியா இருந்து என் ஓட்டு பர்சன்டேஜ் நான் காப்பாத்திக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க வேற ரிஸ்க் எடுக்கிறீங்க. திரும்ப இவங்களை ஆட்சிக்கு கொண்டு வரதுங்க. நான் மக்களுக்காக பாக்குறேங்க. இல்ல, இதுதான் இப்படிதான் திமுகவே வீழ்த்த முடியுமா? இதுதான் ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா, வேற வழி இல்ல. இந்த ஃபார்முலா மீறி நீங்க உங்களால வீழ்த்த முடியுதான்னு பாருங்க. நான் நீங்க சொல்லிடுறேன், உங்களால வீழ்த்த முடியாது. இல்லங்க, இவ்வளோ பலமா இருக்கிற திமுகவே இன்னைக்கு வந்து முன்ன பிரசாந்த் கிஷோர், அடுத்து இப்ப ராபின் சர்மா மாதிரி ஆட்களை கொண்டு வந்து ஒர்க் பண்றதாலாம் சொல்றாங்க. அவங்களே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றது ஒண்ணுமே இல்ல. அவங்க இப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா அவங்க தான் திமுக வந்து பிரசாந்த் கிஷோர்லாம் கூட இப்ப லைட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க, கவனிச்சீங்களா? ஆமா. காரணம் என்ன? அவங்களுக்கு மக்களோட பல்ஸ் தெரியுது. மக்களோட பல்ஸ் என்னன்னு நான் சொல்லவா? சொல்லுங்க. காசு. இவ்வளவுதான் விஷயம். இல்ல நீங்க மறுக்க முடியாது. காசுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவியலை இங்க உருவாக்கிட்டாங்க, இங்க கட்டமைச்சிட்டாங்க. இங்க வந்து நீங்க சொல்ற நீங்க எல்லாம் மாற்றம் வரலாம். இப்ப புதுசா இருக்க யங் ஜெனரேஷன் வந்து அவங்களுக்கு வாக்காளர்களாக மாறி வரும் பொழுது இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் ஜெனரேஷன் வரைக்கும் அது தப்பா உணர்றது இல்ல. காசு கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு இங்க வாக்கு வந்து அதிகரிக்குது. காசை வாங்கிட்டு கரெக்டா போய் வாக்கு போடுறாங்க. யார் அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள போட்டியை உருவாக்குறாங்க. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இப்ப பொது வேட்பாளர் போட்டா இந்த புரட்சி என்ன வெடிச்சிருமா உடனே? என்ன அப்ப காசு வேலை செய்யாதா? குறைந்தபட்சம் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த உணர்வு பெற்ற ஒரு வாக்குகள், அது விஜய்க்கு கொஞ்சம், சீமானுக்கு கொஞ்சம் கடிச்சு தூக்கி போடாம ஒரு பக்கம் சாலிடா ஃபார்ம் ஆகும். அதுவே வின்னிங் சிச்சுவேஷனுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்குங்கிறேன் நானு. ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அது போக உங்களுக்கு தெரியும், அதிமுக வந்து காசு கொடுக்காம வாக்கு வாங்கணும்னு நீங்க சொல்ல போறீங்களா? அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் வாக்கு வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்க அந்த கேம். திராவிட கட்சிகளுக்கு தெரியும் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு. அவங்களும் காசு கொடுப்பாங்க, இல்ல டோக்கனாச்சும் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று கொடுத்து ஜெயிப்பாங்க. சரி, அவங்க அதை பயன்படுத்தி அவங்க ஜெயிப்பாங்க. நாங்க டோக்கன் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வாக்கு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நாங்க வந்து காசு கொடுக்குறோம்னு போயிடுவாங்க. அவங்களுக்கு இன்னும் செலவும் பெருசா இல்ல. சரி, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். டிஎம்கே அந்த அலைன்ஸ் அப்படியே தான் இருக்குன்றீங்களா 26ல? ஆமா, எதுவும் வெளியெல்லாம் வரமாட்டாங்க. விஜய் வந்து கஷ்டப்படுறாப்ல, எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை பிடிச்சி இழுத்து விட்டுறணும்னு வெளியில. ஆனா அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அவர் என்ன நினைக்கிறார் விஜய், எப்படியாவது காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகளையும் நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னா, காங்கிரஸ் விஜய் விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் கிடைக்கும். அதுல கண்டிப்பா ஒரு சில எம்எல்ஏக்களும் ஜெயிப்பாங்க, ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் ஜெயிப்பாங்க. அதிகாரம் எல்லாம் கிடையாது,
ஜெயிக்க முடியாதுங்க முழுசா. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. ஆனா ஒரு கணிசமான அளவுக்கு தங்களுக்கு எம்எல்ஏக்களை ஜெயிச்சு செக்யூர் பண்ணிட முடியும். காங்கிரஸோ விசிகாவோ அப்படி எதுன்னு தோண தெரியுதா? எதுக்கு காங்கிரஸ் வரணும்? இப்ப காங்கிரஸ் ஆல்ரெடி வீக்கா இருக்கு. அவங்க வந்து மத்தியில வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான கேண்டிடேட்ஸ். இந்த நேரத்துல வந்து திமுகவோட இருக்கக்கூடிய அலையன்ஸை வந்து பிரேக் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன முட்டாள்தனமா? அது அவங்க பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் முடிஞ்சிச்சு. வராது. ஏன் வருது? வராது. காங்கிரஸே வரலைங்க. விசிகா ஏங்க வரப்போகுது? விஜய்க்கு வந்து விஜய் வந்து நத்திங் பட் அன் ஆக்டருங்க. இப்ப வரைக்கும் அவர் எலெக்ஷன்ல நின்னு வாக்குகள் வாங்குற வரைக்கும் இட்ஸ் அன்ப்ரூவன். இது நம்மளால கற்பனையில பேச முடியாது. விக்கிரவாண்டி கூட்டம், இந்த விழுப்புரம் டோல்கேட் வரைக்கும் நின்னுச்சான். நான் கேள்விப்பட்டேன். இந்த கூட்டம் கூட்டுறது இதெல்லாம் வச்சு நம்ம ஒன்னும் கட்டமைக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லா தொகுதியில இருந்து வந்து கூடுவாங்க. விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா தொகுதியில இருந்து ஆட்கள் வருவாங்க. இதை வச்சுட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியாது. அந்த தொகுதி மக்கள் தான் வந்தாங்களான்னு உங்களால சொல்ல முடியாது. இல்ல, எனக்கு சொன்னது விக்கிரவாண்டி டோல்கேட்ல இருந்து தலைவாசல் டோல்கேட் வரைக்கும் எங்களுக்கு ஆட்கள் நின்னாங்க. அவ்வளவு கூட்டம் வருவது இதை வைத்து நாம் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா விஜய் எப்பயாதான் கூட்டம் கூட்டுறாப்ல, அடிக்கடி கூட்டம் கூட்டுறது இல்ல. பொதுக்குழு நம்ம பேசிட்டு இன்னும் நான் சொல்றேன், விஜய் அவர்கள் ஆக்சுவலா வந்து அதிகமாலாம் ஃபேஸை வெளியில காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க, டப்பு டப்பு டப்புன்னா அந்த ஸ்டார்டம்னு ஒண்ணு இருக்கு, அது போயிடும். புரியுதுங்களா? அடிக்கடியா ஒருத்தரை பார்க்கும் பொழுது அந்த ஸ்டார்டம்னு ஒண்ணு இருக்கும். ரொம்ப ரேரா பார்க்கும் போது தான் விசில் அடிப்பாங்க. ஆனா அடிக்கடி ஒருத்தரை பார்த்துட்டே இருக்கணும் வைங்களேன், டெய்லியும் காய்கறி வாங்க போறாரு வராருன்னு வைங்களேன், முடிஞ்சு போயிடும். இல்ல, எம்ஜிஆர் இதை தானே ஃபாலோ பண்ணாரு. எம்ஜிஆர் ரொம்ப நீங்க சொல்றதெல்லாம் பண்ணாரு. எம்ஜிஆர் காலகட்டம் வேறங்க. எம்ஜிஆர் காலகட்டத்துல சோசியல் மீடியாலாம் அப்படி கிடையாது. சரி, எம்ஜிஆர் ஏதோ ஒரு ஊருக்கு ஒருவர் யாருக்கும் தெரியாது. அடுத்த நாள் செய்தியில வந்தாதான் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து நாளைக்கு திருச்சி போறாரு அப்படின்னா இங்க சென்னையில இருந்து திருச்சிக்கு போவான். புரியுதுங்களா? ஆனா எம்ஜிஆர் நாளைக்கு அப்படிலாம் தெரியாது. அங்க போய் நடக்கும். அடுத்த நாள் ஓ இங்க ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சுன்னு நியூஸ் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்குவான், இல்ல டிவில பார்த்து தெரிஞ்சுக்குவான். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. சோசியல் மீடியால அவங்க போறாங்க வராங்கன்னா தெரிஞ்சிடும். இங்க அலைவான் அங்க அலைவான். அப்ப என்ன ஆகும்னா அந்த கூட்டம்லாம் பெருசா காட்டிக்கலாம். ஆனா அந்த ஸ்டார்டம்ங்கிறது உடஞ்சிடும். அதனால விஜய் அவர்கள் பனையூர்ல தான் இருப்பாரு. அப்பப்பதான் தலையை காட்டுவாரு. அந்த ஸ்டார்டம் அவர் இழக்க மாட்டாரு. அதுல உறுதியா இருக்காரு. அதை நான் அவரோட செயல்பாடு வச்சு நான் அனலைஸ் பண்ணது. இந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் ரிஸ்க் எடுக்காது. ஓகே, அவங்களுக்கு வந்து திமுகவோட இருந்தோம்னா ஒரு சில கூட்டணி வந்து செக்யூர்டா இருக்கிறாங்க. பிஜேபி வந்து அதிமுகவோட அலையன்ஸ் வைக்குதுன்னு வைங்களேன், பிஜேபி பூச்சாண்டி காட்டி ஈஸியா அவங்களால ஜெயிக்க முடியும். பாருங்க, பிஜேபி அதிமுக அலையன்ஸுங்க பாத்தீங்களா, இப்ப வந்து தேர்தல் இது மறுவரையெல்லாம் பண்றாங்க. இந்த நேரத்துல வந்து தமிழகத்துக்கே ஆபத்து. இப்ப போய் அதிமுக பாருங்க பிஜேபியோட கூட்டணி வைக்குது, அதிமுக ஒரு அடிமைங்க, தவழ்ந்து போற கூட்டம் எல்லாம் பேச ஆரம்பிச்சு முடிச்சு விட்டுருவாங்க அதிமுகவை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வின்னிங் சிச்சுவேஷன் யாரு காமியும்னா டிஎம்கே காமியும். சரி, எதுக்கு விடுதலை சிறுத்தை எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. ஆமா, விஜய்னால அத ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி ஆக்சுவலா ஒரு நல்ல ஆப்ஷன் இருந்தது. ஏடிஎம்கே கூட தேவையில்லை, விஜய் அண்ட் என்டிகே கூட்டணி அப்படிங்கிற மாதிரி போயிருந்தா ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் தான். ஆனா அதை வந்து கெடுத்துக்கொண்டது சீமான் அவர்கள். சீமான் கெடுத்துக்கிட்டாரு. இல்லங்க, விஜய் விரும்பல போல தெரியுது. விஜய் சீமான் தான் இறங்கி போனார் பல விஷயங்கள். இல்லங்க, அது இல்ல, எனக்கு தெரிந்த தகவலே அது வந்து சீமான் ரொம்ப இறங்கி போனார். அவரை விட அவருடைய அதிருப்தி இருக்கலாம். பாஞ்சி அடிச்சது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். விஜய் அவர்கள் சீமானை பற்றி எதுவும் பெருசா எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கல. ஏதாவது கொடுத்துருக்காரு எனக்கு தெரியல. இல்ல, பேசவே இல்லை. அப்புறம் யாரு பாஞ்சி பெரியார விமர்சிக்கும் போது கூட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரட்டும் பேசட்டும், அப்புறம் நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டே தான் இருந்தேன். உங்களுக்கே ஞாபகம் இருக்கா? நம்மளே உட்காந்து பேசியிருக்கோம். விஜய் அவர்கள் என்ன கொள்கை எடுத்துட்டு வரப்போறாரு நமக்கு தெரியாது. இப்போதைக்கு சொல்றதை வச்சு பார்த்தா தமிழ் தேசியத்துக்கு ஓரியன்டா வருவார் போல தெரியுது. பேசட்டும் முழுமையா, அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து சீமான் அவர்கள் பயங்கரமான ஆதரவு கொடுத்தாரு. அப்ப என்னன்னா, விஜய் அவர்கள் ரசிகர்கள் மத்தியில சீமான் அவர்கள் வந்து எல்லாரும் தூக்கி கொண்டாடினாங்க அந்த நேரத்துல. நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆனா எனக்கு அப்பவே தெரியும் இது ஒரு இவ்வளவு எல்லாம் வேண்டாம், அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருக்குமா இருக்காதான் தெரியும். அது இல்லாம மாநாட்டுக்கே சீமான் அவர்களை கூப்பிடுவாங்கிற மாதிரியான பிரச்சனை வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், கூப்பிடாம மட்டும் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து தேவையில்லை, நம்ம பேச தேவையில்லை, விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஆனா கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, மாநாட்டுக்கு கூப்பிட்ட மாதிரி தெரியல, இது தெரியல. கொள்கையுமே வந்து திராவிட சார்பான கொள்கையாக சிலது பேசிட்டாங்க. ஈவேரா பதாகை வைக்கிறாங்க. இன்னொன்னு கவனிக்கத்தக்கது, சீமான் அவர்களே ஈவேராவை அது வரைக்கும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அங்கங்க முழுமையா எதிர்க்கல, வழிகாட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவர் என்ன சொல்றாரு, தலைமை வழிகாட்டிங்கிறாரு. உங்களுக்கு அதீத கோபம் வருவதுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸே இல்லையே. நீங்க வழிகாட்டின்னு இருந்தீங்க, அவர் தலைமை வழிகாட்டினாரு. உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு டப்புன்னு? எனக்கு கோவம் வரலாம், ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே வழிகாட்டின்னு சொல்லாதீங்கன்னு உங்க மேலே கோவப்பட்டு இருந்தவன். எனக்கு கோவம் வரலாம், ஆனா உங்களுக்கு எப்படி கோவம் வந்துச்சு எனக்கு அதான் புரியல. ஓவரா லவ் பண்ணிட்டாரு. அது வந்து எனக்கு அது ஒரு தேவையில்லை. அந்த சண்டையை நான் ஃபீல் பண்ணேன். நீங்க தூக்கி சுமந்ததும் தேவை கிடையாது. அவரை வந்து பல்லக்குல தூக்கிட்டு என் தம்பின்னு தூக்கி சுமந்ததும் தேவை கிடையாது. தூக்கி டபார்னு போட்டு உடைக்கவும் அவசியம் இல்ல. கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருந்தீங்க அப்படின்னா, விஜய் வாட்டு பண்ணது என் தம்பி தான் பண்ணட்டும், அவன் கருத்தியல் பேசுறாப்புல, எனக்கு அதுல சில உடன்பாடு இல்ல, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி இருந்தாரு அப்படின்னா இந்த ஒரு முரண் வந்திருக்காது. இன்னைக்கு அலையன்ஸ் பேசுறதுல
சப்போஸ் விஜய் அண்ட் சீமான் அலைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தா கூட இவங்களுக்கு எந்த கரைகளும் படியாம இப்படி ஒட்டாத ஒண்ணுத்த வச்சுக்கிட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் நீங்க உங்களுக்குள்ள அமைச்சுக்கோங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எப்படி சாத்தியம்? நான் சொல்றது என்னன்னா சிச்சுவேஷன் சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் என்னன்னா இது வந்து மக்களுக்கு ஆபத்தான சிச்சுவேஷன். பாஜகவோட போய் கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக ஓடுது. இந்த கூட்டணிக்கு சேர்றீங்களோ வந்துட்டு நாங்க அதை பத்தி பேசுறீங்க, அதுக்கு இன்னும் டைம் இருக்குலாம் சொல்றீங்க, அது ஓகே. பட் அங்க போறதே வந்து என்னத்தை உருவாக்குது, என்ன மாதிரியான அலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஷீல்டு அப்படின்னு தானே சொல்றாங்க. இதுதான் இங்க பிரச்சனை. இப்ப நீங்க போயிட்டு வந்த உடனே அந்த பேச்சு தான் வருது. நீங்க போய் என்ன சொல்றீங்க, நாங்க வந்து இருமொழி கொள்கை எதுக்கு? ஏங்க அவங்கதான் இங்க தெளிவா சொல்றாங்கல்ல ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அங்க வந்து தமிழ் ஒருத்தர் தான் பேசினார்ல, ஒரு மினிஸ்டர் பேசினாரா இல்லையாங்க, என்ன சொல்றாருல தமிழை விட சான்ஸ்கிரிட் தான் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்க சான்ஸ்கிரிட் சேர்த்து படிக்க சொல்லுவாங்க நம்மள. அவங்க கிட்ட போய் நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அவங்களோட நிலைப்பாடு அது. ரெண்டாவது அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அமித்ஷா உட்கார்ந்து இருக்க தோரணை என்ன, நீங்க உட்கார்ந்து இருந்த தோரணை என்ன, இது எல்லாம் உங்களுக்கு பெரிய நெகட்டிவ்ங்க. நீங்க போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க, அதிமுகவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அங்க நடந்துகிட்டு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் என்ன இன்ஜினியர் அவரு? அமித்ஷா ஏதாவது இன்ஜினியரிங் ஒர்க் பண்றாங்க? கட்சி அலுவலகத்தை வீடியோ கான்பரன்ஸ்ல ஓபன் பண்ணிட்டாருங்க. இப்ப கட்சி அலுவலகத்தை போய் சுத்தி பார்க்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றதுக்கு போறாரு. தான் கட்சி அலுவலகம் அங்க ஓபன் ஆயிருக்கு. அதுக்கு எதுக்குங்க அமித்ஷா கிட்ட போய் வந்தோம், ஒரு நேரம் கேட்டோம், கிடைச்சது போய் பார்த்தோம். டீலிமிட்டேஷனை பத்தி நம்ம பேசுவோம். பட் டீலிமிட்டேஷனை பத்தி அமித்ஷா கிட்ட வந்து அதை செய்யக்கூடாதுன்னு ஏன் அவங்க செய்யாம இருக்க போறாங்க? அவங்க ஏன் அதை செய்யாம இருக்க போறாங்க? அவங்களுக்கு தான் எல்லா பெனிஃபிட், அவங்க ஏன் செய்யாம இருக்க போறாங்க? அதுல அவங்ககிட்ட போய் கோரிக்கை வைக்கிறேன். இது எதுவுமே வந்து இதெல்லாம் ஓப்பனா சொன்னா நீங்க வச்ச ஒரே கோரிக்கை என்னன்னா அண்ணாமலை எப்படியாவது அப்புறப்படுத்தி விடுங்க. அது வேணா கோரிக்கையா இருக்கலாம். அண்ணாமலை அப்புறப்படுத்தி வேற யாராவது கொண்டு வாங்க. யாரும் சொல்லல, வெளியே சொல்ல. அதுக்கப்புறம் எங்களை கூட்டணிக்குள்ள, அதாவது எங்க கூட கூட்டணி இருக்குன்னா இவங்க எல்லாம் எங்க கூட கட்சிக்குள்ள சேர்ந்து இது பண்ணி வற்புறுத்தாதீங்க. இது ரெண்டு தான் கோரிக்கை. இது ரெண்டை நான் வைக்க போனேன்னு சொன்னா மக்கள் வந்து உங்களை மேலங்களையும் பார்ப்பாங்க. அதுக்காக இருமொழி கொள்கை, அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனை 4 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி, ஆனா அந்த மக்கள் பிரச்சனையை செய்யறது யாரு? செய்யறதே அவங்கதான். என்ன பேச்சு இது? அப்ப பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் சேர்றது திமுகவுக்கு வலு சேர்க்கிறது. வலு சேர்த்துருங்க, வலு சேர்க்கிறது. பிஜேபி ஏடிஎம்கே சேருதுன்னு ஒண்ணே கொஞ்சம் திமுக நீங்க கேட்கலாம், நீங்க என்ன இதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஏன் ரீசன் அப்படின்னா, இந்த விஷயம் நடந்துச்சுன்னா தமிழ் தேசியம் படுத்துரும். தமிழ் தேசியத்துக்கான தேவை இல்லாம போயிடும். சரி, இல்ல கொஞ்ச நாளா நாம் தமிழரையும் என்டிஏ அலைன்ஸ்குள்ள கொண்டு வர்ற மாதிரி சில பேச்சுகள் அடிபடுது. அல்ல அது ஓகே. எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப என்ன கடிச்சு வைக்கிறாங்களோ ஒரு குரூப், அந்த குரூப் ஏன் அவங்களெல்லாம் கடிச்சு வைக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. ஏடிஎம்கே வந்து தனியா நிக்கணும் நான் சொல்றேன். ஏடிஎம்கே வந்து மாநில கட்சியாக நிக்கணும். அந்த மாநில கட்சியாக நிற்கும் போது நாம் தமிழர் வந்து அதுக்கு துணை நின்று இந்த முறை வந்து திமுகவையும் காங்கிரஸையும் வீழ்த்துவதற்கு அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். நான் சொல்லும் பொழுது என்ன பாஞ்சு கடிக்கிறவங்க பிஜேபிக்குள்ள அவர் வருவாப்ல, முதல்வர் வேட்பாளர் மோடியே அனௌன்ஸ் பண்ணுவார்னு அவங்களெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்களெல்லாம் எதுவுமே திட்ட மாட்டேங்கிறீங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, மெரிட்ல இங்க வந்த மாதிரி மெரிட்ல அங்க வருவாருங்கிறீங்க. மெரிட்ல எங்க சென்ட்ரல்ல எப்படி வருவாரு? ஸ்டேட்ல மெரிட் காட்டிட்டாரு, அங்க அவர் அங்கேயும் மெரிட்ல வருவாரு இன்னொருத்தர் சொல்றாரு. இவங்களெல்லாம் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன மட்டும் ஏன்பா கடிக்கிறீங்க? எனக்கு எரிச்சல் வருமா வராதா? நான் வந்து எப்படியாவது இந்த முறை நாம் தமிழர் கட்சியில ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு போயிட்டா அந்த கட்சி செக்யூரா இருக்கும், அந்த கட்சிக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும். அந்த அதிகாரத்தை வைத்து அவர்கள் தமிழ் தேசிய நற்பணிகள் செய்யட்டும், வளர்ந்து போகட்டும், பிரச்சனை இல்லாம பின்னடைவு இல்லாம இருக்கட்டும்னு பாக்குறேன். இல்ல நாங்க தனியாகவே தான் போவோம், தலைகீழாத்தான் குதிப்போம்னா நீங்க குதிச்சுட்டு போங்க, அது உங்களோட தைரியத்தை பாராட்டத்தக்கது, பண்ணுங்க. ஆனா யோசிங்க, போன முறை நீங்க 8% வாங்குனீங்க, நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்க, மைக் எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்களா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? என்கிட்ட நீங்க கேள்வி முன் வச்சீங்க, விஜய் அவர்கள் அந்த மைக்ல தானங்க பாடுறாரு, சொன்னீங்களா இல்லையா? இதை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? அவங்க கட்சியோட முக்கிய கொள்கை பரப்பு செயலாளர்கள்லாம் மைக் வந்து எதுக்கு இந்த நேரத்துல வச்சு போடணும், விஜய் நமக்கு தான் இது பண்றாரு. இப்ப அந்த மூலியமா அது ஒரு வாக்கு வந்திருக்கும்ல. இப்ப அதெல்லாம் எங்க போகும்? இப்ப தனித்தனியா நின்னீங்கன்னா அப்ப உங்க பர்சன்டேஜ் வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகணும்னா என்னென்ன யோசிங்க நீங்களே. ஆனா நீங்க இதெல்லாம் உட்கார்ந்து பேசணும், நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் தமிழ்நாட்டுல? இன்னும் புரிஞ்சுக்கணுங்க, தமிழ் தேசியம் வெல்லணும் அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுத்து தான் தீரணும், பேசித்தான் தீரணும், மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி தான் தீரணும். திமுக அதிகாரத்தில் இருக்கும் வரை, பாஜக மத்தியில் அதிகாரத்தில் இருக்கும் வரை தமிழ் தேசியத்துடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள, தேசிய கட்சிகள் எப்படி இருந்தாலும் அங்க பிஜேபி இல்லைன்னா அங்க காங்கிரஸ், ஆனா அந்த தேசிய கட்சிகளுடைய பங்கீடுங்கிறது இங்க மாநில கட்சிகளுக்கு தொங்கி கொண்டு இருக்கும் வரை நமக்கு பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? ஆனா அவங்க மாநில கட்சிகளுடைய தயவு இல்லாமல் தமிழகத்துக்குள் நடமாட தொடங்கி விட்டார்கள் என்றால் முடிஞ்சிடும். ஆனா அதற்கு ஒரு வழியை வந்து திரும்பவும் அதிமுக உருவாக்குதோம் தான். இப்ப போன முறை மட்டும் அதிமுக பாஜகவை சேர்த்துக்காம போயிருந்துச்சுன்னு வைங்களேன்,
அதிமுக தான் ஜெயிச்சிருக்கும். 21 சட்டமன்றம் ஆமா சட்டமன்றத்துல அதிமுக தான் ஜெயிச்சிருக்கும். இல்ல அரித்மெட்டிக்கா ஒர்க் ஆச்சு. பிஜேபிலயும் எம்எல்ஏ 4 பேர் போனாங்கல்ல உள்ள. அது அதிமுக வாக்கு இல்லாமலாம் அவங்க போகலைங்க. சரி புரியுதுங்களா? நீங்க பாஜகவை சேர்த்தனால ஓவராலா அந்த அதிருப்தி, பாஜகவோட அதிருப்தி அதிமுக மேல விழுந்துருச்சு. அதனால அதிமுக ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே ஓவராலா டவுன் ஆனாங்க. அந்த மார்ஜினை பயன்படுத்தி திமுக ஜெயிச்சிருச்சு. அவங்க ஜெயிச்சது மார்ஜினை பயன்படுத்தி. ஆனா அதுக்கப்புறம் பாஜக மீது எந்த அளவுக்கு மக்களுக்கு வெறுப்பு இருந்தா 40-40 திமுக ஜெயிக்கும். நீங்க அதை கணக்குல எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. பார்லிமெண்ட் சொல்றீங்க. பார்லிமெண்ட்ல 40-40 ஜெயிக்கிறாங்க. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கும்னு. அப்போ பாஜக மேல மக்களுக்கு வெறுப்பு இருக்கு. தமிழக மக்களுக்கு வெறுப்பு இருக்கு. அதை நம்ம உணர்ந்துக்கணும். அந்த பாஜக கொண்டு வந்து நீங்க உள்ள வைக்கிறீங்க, ரொம்ப ஆபத்தா போய் நிக்கும். அது இல்லாம பாஜகவுடைய செயல் திட்டங்கள் ஒவ்வொன்றும் தமிழகத்துக்கு எதிராகத்தான் போயிட்டு இருக்கு. இல்லங்க மும்மொழி கொள்கையை போட்டு எதிரா பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டீலிமிட்டேஷனை கொண்டு வர பாக்குறேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு மாநிலங்களை பிரிக்கணுங்கிற கொள்கையெல்லாம் அவங்க வச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டையே 3ஆ பிரிக்கணும்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க உள்ள. இல்ல யாரும் அப்படி வெளிப்படையா அது பேசுறாங்க. அது அந்த செயல் திட்டம் அவங்க கிட்ட இருக்கு. சாதிய ரீதியாக அவங்க அதுக்கான மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை போய் உருவாக்கக்கூடிய விஷயங்கள். மீனவர் பிரச்சனைக்கு அவங்க எல்லாம் வாய் திறக்கிறதுல இது பண்றது இல்ல, ஒண்ணும் கண்டுக்கிறது இல்ல. அப்ப இவங்களுக்கு நம்ம மீது அக்கறை கிடையாது. அப்ப இந்த ஆனா விஜய் நம்மளே பலமா இருக்கு, நம்மளே ஜெயிச்சு போயிடுவோம் 26ன்னு பேசினாரு பாத்தீங்களா? முதல் அவங்களுடைய அவரு பேசுறாரு அப்படின்னா அவருக்கும் ரியாலிட்டி தெரியலன்னு அர்த்தம். நான் சொல்றேன், இப்ப இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்ப நாம் தமிழருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது நமக்கு விஜய் அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் யார் எடுத்துட்டு போறாங்களோ அவங்க அதிகாரத்துக்கு போயிருவாங்க. யார் இந்த ஆப்ஷன் இல்லாம தனியா நிக்கிறாங்களோ அவங்க அப்படியே உட்காந்துக்குவாங்க. இதான் நடக்கும். ஓகே. அப்ப இது இவங்க 2 பேருக்கு போட்டி இருக்கு. இப்ப யார் தலைமையில இந்த மாதிரி எல்லாம் ஒரு அணி, அதெல்லாம் அவங்க உட்காந்து பேசிக்கிட்டுங்க. அவங்க உட்காந்து பேசிக்கிட்டோம். இதெல்லாம் அவங்களோட வாக்கு பர்சன்டேஜ் வச்சு இது வரைக்கும் யாருக்கு அதிக ஷேர் ஆஃப் வாக்குகள் இருக்கோ அவங்க தானே தலைமை தாங்குவாங்க. இதெல்லாம் நடந்தால் மட்டும் தான் திமுகவை வீழ்த்த முடியும். இல்லைன்னா வீழ்த்த முடியாது. அதெல்லாம் இன்னும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளும் திமுகவே வரட்டும், நமக்கு பிரச்சனை இல்ல, அதிமுக ஒளிஞ்சிரும், திமுக வந்துரும், நமக்கு பிரச்சனை இல்ல, அடுத்து நாம் தமிழர் தானே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். திமுக ஒரு அணிங்க, அதிமுக தலைமையில் ஒரு அணி, விஜய் ஒரு அணி, சீமான் ஒரு அணி, பாஜக தனி அணி. தனி அணி. ஆமா. இல்ல அதிமுக பிஜேபி அப்படி போக கூடாது. அப்படி போச்சுன்னா அதிமுக அடி வாங்கிரும். அதுல போய் இந்த மாதிரி ஒரு 5 அணி இருந்தாவே திமுக தானே ஜெயிக்கும். அந்த மாதிரி 5 அணி இருந்தா திமுக ஜெயிக்குங்க. மாநில கட்சிகள் மட்டும் உள்ளடக்கிய, அதுவும் பாஜக அல்லாத ஒரு கூட்டணி உருவாகுதுங்கிற பட்சத்துல அதற்கு ஆதரவு அதிகமா இருக்கும் மக்கள் மத்தியில. இல்லங்க, அதிமுக பக்கம் நாம் தமிழர் போகணும்ன்றீங்களா இல்ல மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அணி உருவாக்கணும்ன்றீங்களா? அதிமுக, நாம் தமிழர், தாவேகா இவர்கள் முடிவெடுக்கணும். இவங்க முடிவெடுக்கணும். இவங்க 3 பேரும் முடிவெடுத்தாவே திமுக 3 பேர் முடிவெடுத்தாவே திமுக போயிடும். பாஜகவுக்கும் ஸ்பேஸ் கிடைக்காது. இந்த 3 பேர்ல இப்ப முடிவெடுக்க முடியாம தான் ஈகோ அடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும். யாரு வந்து சிஎம்ஆ இருக்கிறது, யாரு வந்து துணை முதல்வரா இருக்கிறது. துணை முதல்வரா இப்ப விஜய் அண்ட் சீமான் வரும்போது துணை முதல்வர் பிரச்சனையும் ஆகுவாங்க. நீங்க துணை முதல்வரா இருக்கீங்கன்னா நாங்க துணை முதல்வரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நமக்கு உதயநிதி தான் துணை முதல்வர். அதான் நடக்க போகுது. இதுதான் நடக்க போகுது. நம்ம விதி. நம்ம என்ன பண்றது? நான் தான் சொல்றேன், மக்கள் பாவம். நான் மக்களுக்காக பேசிட்டு இருக்கேன். நான் உங்களை யாருக்காகவும் நான் பேசல, நான் மக்களுக்காக பேசுறேன். இன்னும் அடுத்த 5 ஆண்டுலாம் வந்து முடிச்சுட்டுருவாங்களோன்னு தோணுது. எல்லாம் கடல்ல குதிச்சலான்னு இருக்கிறாங்க பாதி பேரு. அங்க பாருங்க, நீங்க எல்லாம் சொல்றாங்க கடல் ஓரத்துல தான் நிறைய பேர் மக்கள் எட்டி பார்த்துட்டு இருக்காங்களா. திரும்ப திமுகனா எல்லாம் கடல்ல குதிச்சிருவாங்க. அந்த லெவல்ல தான் இருக்கு. சரி, எங்கெங்கயோ வந்து கொள்ளை அடிக்கிறான், எங்கெங்கயோ செயின் ஸ்நாட்ச் பண்றான், எங்கெங்கயோ இருந்து பிரச்சனை வருது, கற்பழிப்பு என்ன எத்தனை நடந்து காலேஜுக்குள்ள பூந்துங்க என்னங்க நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. இது மாதிரி அங்க இருந்துச்சு. திமுக அடுத்த முறை ஜெயிக்க கூடாது. திமுகவை நான் வீழ்த்தியே தீர்வேன், ஒரு முறை கூட அவன் அதிகாரத்தில் ஏற விட மாட்டேன்னு சபதம் எடுத்தவர் சீமான் அவர்கள். சபதம் எடுத்திருந்தாரு அவர். நீங்க இப்ப பாருங்க, பழைய காணொலியெல்லாம் போய் பாருங்க. அவர் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல, எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. இனிமே நீங்க பதவி தமிழ்நாட்டுல இந்த பதவிக்காக தாண்டா என் இனத்தை கொன்ன, இனி இந்த பதவி உனக்கு கிடைக்குதான்னு பாருன்னு சொல்லி சபதம் விட்டார். அந்த சபதத்தை தோற்றுட்டார். போன தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த சபதத்துல தோர்த்து கொண்டே இருக்கிறார். அந்த சபதத்தை திரும்ப மாத்துங்க, அவங்கள திரும்ப அனுப்புங்க, அதிகாரத்துல இருந்து அனுப்புங்க. நடக்குதுன்றது அது நீங்க ஏதோ சேலஞ்ச் பண்றீங்க. நீங்களே பேசிருக்கீங்க மேடையில, சேலஞ்ச் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்றீங்க. அதைத்தான் நான் சொல்றேன் முன்கூட்டியே. ஆனா இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழருக்கும் தமிழ் தேசியத்திற்கும் பாஜகவையும் திமுகவையும் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரே ஆப்ஷனா தோடுது. பார்க்கலாம் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி திருப்பாடி. நன்றி.